மின் இணைப்புகளை வழங்கும் பொழுது வாடிக்கையாளரிடமிருந்து வசூலிக்கப்படும் வைப்புகளுக்கு வருடாந்த வட்டியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை மின்சார சபை சட்டத்துக்கு அமைய பெற்றுக்கொண்டுள்ள வருடாந்த வட்டித் தொகையை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குமாறு கோரி மின்சார மற்றும் புதுப்பிக்கத்தக்க நுகர்வோர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகளான எஸ். துரைராஜா, சோபித ராஜகருணா, மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மின்சார சட்டத்தின் 28(2) பிரிவின் கீழ் மின் இணைப்புகளை வழங்குவதற்காக வாடிக்கையாளர்களிடமிருந்து அறவிடப்படும் வைப்புத் தொகைக்கான வருடாந்த வட்டியை நுகர்வோருக்கு செலுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை கடமைப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி ரவீந்திரநாத் தாபரே மன்றில் சுட்டிக்காட்டினார். 2023 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2023 டிசம்பர் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கை மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட 11.67% வருடாந்த வட்டியை உள்நாட்டு வாடிக்கையாளர்களுக்கும் ஏனைய வாடிக்கையாளர்களுக்கும் செலுத்த தீர்மானித்துள்ளதாகவும் இதற்காக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதியும் கிடைத்துள்ளதாகவும் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இலங்கை மின்சார சபை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்து குறிப்பிட்டது. இதற்கமைய பிரேரணையில் இணக்கம் காணப்பட்டமைக்கமைய செயற்பட்டு வீட்டு மின்பாவனையாளர்கள் மற்றும் ஏனைய மின்பாவனையாளர்களுக்கும் இலங்கை மத்திய வகையினால் நிர்ணயிக்கப்படும் வட்டி வீதத்துக்கு கட்டுப்பட்டு வருடாந்த வட்டியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிபதிகள் குழாம் இலங்கை மின்சார சபைக்கு உத்தரவிட்டது.